அனைவருக்கும் வணக்கம். இந்த படங்கள் நிரப்புதல் பகுதியில் கேட்டிருக்கக்கூடிய கணக்கு. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கொண்டு இங்கே வைக்கும்போது இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகணும். இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு சதுரம் அமைக்கப்பட்டு அந்த சதுரத்தில் இந்த கோடு 4வது கோடு கட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த கட் பண்ணப்பட்டிருக்கிற கோடு இதில் எப்படி பொருந்தோன்னு பார்த்தா இந்த கோடு இருக்குது. ஆனால் இதை கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற முக்கோணம் மேல் நோக்கி போயிடுது. அப்போ நமக்கு அந்த முக்கோணம் வெளிநோக்கி வரணும்னா இந்த ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. அதனால் 2வது ஆப்ஷன் இதுக்குரிய விடை. அடுத்து இதை பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு பானா கூட நிப்பாட்டியிருக்காங்க படத்தை. அப்போ அந்த சதுரம் கம்ப்ளீட் ஆகணும். இப்போ அந்த சதுரம் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று இந்த கோடாக இருக்கணும் அல்லது இந்த கோடாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ இதில் பொருந்தக்கூடிய படம் அப்படிங்கிறது இந்த 1வது ஆப்ஷன் சரியாக இருக்குது. அதனால் இது சின்ன கோடு ஃபஸ்ட்டு வரணும், பெரிய கோடு 2வது வரணும். இந்த படத்தை பொறுத்தளவு பெரிய கோடு ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் இது பொருந்தாது. அடுத்தது இந்த படத்தை பார்த்திங்கன்னா மேல் நோக்கிய அதாவது மையத்தை நோக்கி செல்லக்கூடிய முக்கோணங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ மையத்தை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிற முக்கோணங்கள் அப்படிங்கிறது இந்த 2 தான். ஆனால் அதில் இது இந்த படத்துக்கான முக்கோணங்களாக இருக்குது. இது தான் இந்த திசையை நோக்கி செல்லக்கூடிய முக்கோணங்களாக இருக்க முடியும். அதனால் இந்த 4வது ஆப்ஷன் பொருத்தமாக இருக்குது. அது மாதிரி இந்த கோடுகள் வரைந்து நிரப்பப்பட்டிருக்காங்க. இது நேராக அந்த கோடுகள் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கா. அப்போ இங்கேயும் இந்த கோடு ஜாயிண்ட் ஆகணும், அடுத்து இதிலிருந்து ஒரு கோடு ஜாயிண்ட் ஆகணும். அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பகுதி இந்த 4வது ஆப்ஷன் தான் இருக்குது. அதுக்கு ஊடாலையும் இங்கேருந்து இப்படி வரையப்படுற கோடு அதில் போய் ஜாயிண்ட் ஆகணும். இதுதான் அதுக்கு பொருத்தமாக இருக்குது. அதனால் இதுதான் அதனுடைய ஆப்ஷன். அடுத்து இந்த கணக்கு பார்த்திங்கன்னா இந்த கணக்கில் மேலேருந்து கோடுகள் வருது. அப்போ இங்கேயும் மேலேருந்து கோடுகள் கம்ப்ளீட் ஆகணும். கீழேருந்து வர்ற கோடுகள் உள்கோடுகள் 3 இருக்கணும். அப்போ கீழே 3 உள்கோடுகள் இருக்கிற மாதிரியாக தேர்வு செய்யும்போது இந்த படம் சரியாக இருக்குது. இந்த படம்னா 2 கோடுகள் மேலேருந்து தான் 3 கோடுகள் வருது. நமக்கு மேலேருந்து 2 கோடுகள் வர கோட்டு துண்டுகள் இணையணும். இங்கேருந்து 3 கோடுகள் போய் இணையணும். அப்படிங்கும்போது இதுவா அப்படிங்கிறதுல குழப்பம் வரும். இந்த படம் தான் சரி அப்படின்னு கேட்டால் இந்த ஓரத்தில் தான் நமக்கு 2 கோடுகள் வரணும். இது இந்த பகுதியில் இருக்குது, அது இந்த படத்துக்குரியது. அதனால் இந்த படத்துக்குரியதை இதை தான் நம்ம தேர்வு செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சதுரம் கம்ப்ளீட் ஆகணும். அப்போ இந்த படத்துக்குள்ளே இவனுக்குள்ளே இருந்து ஒரு வரையக்கூடிய ஒரு கோடு இருக்கணும். அப்போ இந்த கோடு இருந்து அது சதுரத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த நீங்கள் தேர்வு செய்ய போகிற அந்த சதுரத்துக்குள்ளே ஒரு ஃப்ளவர் அமைப்பு இருக்கணும். அப்போ இதுதான் சரியாக இருக்குது. இதுவும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உடல் ஒரு தேவையற்ற கோடு இருக்குது. இங்கே இந்த கோட்டினுடைய நீட்சி இருக்குது. இதுலேயும் தேவையற்ற ஒரு கோடு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் பொருத்தமாக இருக்குது. அதுக்கடுத்தது இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி வரக்கூடிய அமைப்பில் இந்த நடுவில் வட்டம் வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு இந்த 2வது ஆப்ஷன் சரியாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே இந்த ஆங்கில எழுத்தில் பி இருக்கிற மாதிரி அது ஆங்கில எழுத்தில் ஸ்மால் எழுத்து டி வர்ற மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி இதை பார்த்தோம்னா அதாவது ஆப்போசிட்டாக திரும்பி இருக்கிற மாதிரி அந்த படம் டைரெக்டாக அப்படி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல கியூ படம் மாதிரி பி படம் தான் சரியாக வரும். அதை நம்ம எழுதிடுறோம், அப்படியே திருப்பி எழுதிடுறோம், அவ்வளோதான். 4வது ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. அப்போ எங்களுக்குள்ள இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதே இந்த அமைப்பு நேராக கொண்டு வந்து இணைச்சிருக்க மாதிரி இங்கேருந்து நேராக கொண்டு இணைக்கிற மாதிரி உள்ள படம் எதுன்னு பார்த்து அதை தேர்வு செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் அந்த வடிவம் இதுலேயும் பொருந்தணும். அப்படி பொருந்துறதை பார்த்தோம்னா இந்த படம் சரியாக இருக்குது. இந்த படத்தை கொண்டு வச்சோம்னா அந்த பொருத்தம் மேலேருந்து நேராக ஒரு கோடு வரணுமா, அந்த கோடு வந்தாச்சு. அப்புறம் இதை உள்ள மையத்தோடு இணைக்கணுமா, அப்புறம் இந்த கோடு இங்கே வந்துடும், அங்கே கோடு பேர் ஜாயிண்ட் ஆகிரும். அப்போ இந்த படம் சரியாக இருக்குது. அதுக்கடுத்து 10வது படம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன கட்டம் இந்த ஓரத்தில் இருக்கா, அது மாதிரி இந்த சின்ன கட்டம் இந்த ஓரத்துக்கு வரணும். அந்த மாதிரி இந்த படம் அமைச்சிருக்கணும். அப்போ இந்த படமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நேராக போய் அது இணையக்கூடிய படமாகவும் இருக்கணும். அப்போ இந்த படம் தான் சரியாக இருக்குது. இந்த கட்டம் ஓரத்துலேயும் வரணும், இந்த படமும் இப்படி போய் கம்ப்ளீட் ஆகணும். அப்போ இதுதான் அதுக்குரிய படம். அதாவது 2வது ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விரைவாக படம் இருக்குது தெரியணும்.